நடிகர் விஜய் 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததால் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் புலி படத்தில் நடித்ததற்காக வாங்கிய ஊதியத்தை மறைத்ததாக எழுந்த புகாரில் 2015ஆம் ஆண்டு அவரது வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது. அப்போது புலி பட தயாரிப்பாளரிடம் ரொக்கமாக வாங்கிய 5 கோடி ரூபாய் வருமானம் உள்பட 15 கோடி ரூபாய் வருமானத்தை விஜய் மறைத்ததற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. வரி ஏய்ப்பை ஒப்புக்கொண்ட விஜய் 2016-17 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தபோது அதனை சேர்த்து வரி செலுத்த ஒப்புக்கொண்டார். ஆனால் வருமானத்தை மறைத்து 2015-16 வரி ஏய்ப்பு செய்ததற்காக விஜய்க்கு வருமான வரித்துறை 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அபராத உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் தொடர்ந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் நடைபெற்றது. அப்போது விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2019 ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பே அபராதம் விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. காலதாமதமாக அபராதம் விதித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காலதாமதமாக அபராதம் விதிக்கப்பட்டதாக மனுதாரர் கூறுவது சரியில்லை என வருமான வரித்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை விஜய் தரப்பில் அணுகியதாகவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்ட பின்னரே வருமான வரித்துறையால் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அபராதம் விதித்ததில் தவறு இல்லை என்றும் வருமான வரித்துறை வாதிட்டது. அந்த வாதங்களை ஏற்ற நீதிபதி குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் தான் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அதில் எந்த தவறும் இல்லை என்றும் கூறி விஜயின் மனுவை தள்ளுபடி செய்தார். வருமான வரி ஏய்ப்புக்கான 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை விஜய் செலுத்த நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கிய நிலையில் மேல்முறையீடு செய்ய விஜய் தரப்பில் அனுமதி கோரப்பட்டது. அதற்கு அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.